நியூஸ் தமிழ் கழுகு. பழனி முழுக்க சிசிடிவி வைக்க வணிகர்களை தொந்தரவு செய்றாங்களாம் காவல்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில 33 வார்டுகள் இருக்கு. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தன் பழனி நகராட்சியில குற்ற சம்பவங்களை குறைக்கிற விதமா 70 லட்சம் ரூபாய் செலவுல 200க்கும் அதிகமான சிசிடிவிகளை நிறுவ நிதி அளிச்சு வாங்கியும் பொருத்தப்பட்டிருக்கு. இதோட கட்டுப்பாட்டு அறை பழனி நகர் காவல் நிலைய மாடியில செயல்பட்டு வருது. இதை மேம்படுத்த அதிநவீன கேமராக்களையும் புதிய சர்வர்களையும் வாங்க 30 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக பழனி நகர ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையில பழனி நகரத்தை சுத்தி உள்ள பகுதிகளை சேர்ந்த வணிகர்கள் கிட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பான்சர் கேட்டு தொந்தரவு செய்யறாங்களாம் காவல்துறையினர். முக்கிய பொறுப்புல இருக்கிற வணிகர்கள் கிட்ட ஸ்பான்சர் கேட்க தயங்குற நிலையில மத்த வணிகர்கள் கிட்ட ஸ்பான்சர் கேட்கிற நிலையில காவல்துறை அதிகாரிகளே வசூலுக்கு கிளம்பி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கான். இந்த முறை எனக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காராம் காங்கிரஸ்ல இருந்து அதிமுகவுக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர். காங்கிரஸ்ல இருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிற முன்னாள் எம்எல்ஏ மலேசியா பாண்டியன் இந்த முறை முதுகுளத்தூர் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காராம். 2026ல தனக்கு தான் முதுகுளத்தூர் தொகுதி சீட்டுன்னு இபிஎஸ் சொல்லிட்டுதாவும் சமீபத்துல கலந்துகிட்ட நிகழ்ச்சியில இத அவர் தெரிவிச்ச நிலையில இதுவரைக்கும் கூட்டணியே உறுதியாகல. அதுக்குள்ள மாத்து கட்சியிலிருந்து வந்தவருக்கு சீட்டான்னு அதிருப்தியில இருக்காங்களாம் ராமநாதபுரம் மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள். அதிமுக முடிவுகளால மன வருத்தத்துல இருக்கிற முன்னாள் மாண்புமிகு ஒருத்தர் இப்போ பிரஸ் மீட் இல்லன்னு முடிவெடுத்துட்டாராம். திமுகவோட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதிலடி கொடுக்கறதையே வாடிக்கையா கொண்டவர் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். செய்தியாளர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதை எளிதா சமாளிக்க கூடியவர் அப்படிங்கிறதுனால அதிமுக தலைமையும் ஜெயக்குமாரை வச்சுதான் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துவாங்க. ஆனா சமீப காலமா ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பால மன வருத்தத்துல இருக்காராம். கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்த நிலையில யாரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேணாம்னு தலைமை அறிவுறுத்தி இருந்ததுனால பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே இருந்தாரு. அதே நேரத்துல கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருக்கிறதாவும் திமுக பாஜகன்னு எல்லாரையும் எதிர்த்து கட்சியோட முகமா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அதிமுகவுக்கு வலு சேர்த்திருக்கேன். ஆனா என்ன ராஜ்யசபா சீட்டுக்கு பரிந்துரைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்காரு ஜெயக்குமார். இப்படி மன உளைச்சல்களுக்கு நடுவுல பிரஸ் மீட்டே இப்போதைக்கு கிடையாது. எல்லா மனக்கசப்புகள் தீர்ந்த உடனே பாத்துக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறாராம் ஜெயக்குமார். இதனாலதான் காகிதம் இல்லத்து பிறந்த நாள் விழாவில் கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காமலேயே போயிருக்காராம். தைலாபுரத்துக்கு இம்பாக்ட் பிளேயரா போன சகோதரர்களோட ஆபரேஷன் முதல் முயற்சியிலேயே ஃபெயிலியரா. ஒரு காலத்துல பாமகவிலிருந்து பிரிஞ்சு போன வேல்முருகனோட அண்ணன் திருமால் வளவன் இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில பின்புலத்துல பக்கபலமா நின்னு வேலைகளை பாத்துக்கிட்டு வர்றாரு. பாமக என்னதான் தாய் கழகமா இருந்தாலும் கூட பாமக மேல பல்வேறு காரணங்களால தொடர்ந்து தீராத பகையில தான் சகோதரர்கள் இருக்காங்களாம். இந்த நிலையில தைலாபுரத்துல அப்பா மகன் இடையே நடைபெறக்கூடிய சண்டையில டாக்டர் ராமதாசினுடைய தீவிர ஆதரவாளர்கள்ல ஒருவரா செயல்பட்டு வரக்கூடிய சிவபிரகாசம் அழைப்பின் பேர்ல திருமால் வளவன் தோட்டத்துக்கு போயிருக்காரு. கட்சியில மீண்டும் இணைவதற்கான தூண்டில் போட்ட நிலையில மருத்துவர் ராமதாஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு பேசி கழட்டி விட்டுட்டாராம். கட்சி பிளவா இருக்கிற இந்த சமயத்துல உள்ள புகுந்தா எதிர்காலத்துல கட்சிக்குள்ள நமக்குன்னு ஒரு பகுதியை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம்னு தான் பிக் பிரதர்ஸோட பிக் பிளானா. ஆனா அந்த முயற்சிக்கு முதல் முயற்சியிலேயே முட்டுக்கட்ட போட்டிருக்காரு ராமதாஸ். நியூஸ் தமிழ் கழுகு.